ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 22/11/2024 பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே பாப் கி ஸ்ரீமத் பர் चलना ही बाप का रिगार्ड रखना, மன்மத் பர் செல்னை வாலே டிஸ்ரிகார்ட் கர்த்தே. இனிமையான குழந்தைகளே, பாபாவோட ஸ்ரீமத் படி நடப்பதுதான் பாபாவிற்கு மரியாதை வைப்பது. மன்மத் படி நடக்கக்கூடிய குழந்தைகள் அவமரியாதை செய்கின்றார்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, இல்லற காரியத்தில் இருந்து கொண்டே गृहस्थ वार में रहने वालों को किसी एक बात के लिए बाबा मना नहीं करते, लेकिन एक डायरेक्शन देते, वो कौन सा है? இல்லற காரியத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா ஒரு விஷயத்துல ஒரு பொழுதும் மறுப்பு சொல்வது கிடையாது. ஆனால் ஒரு கட்டளை கொடுக்கின்றார், டைரக்ஷன் கொடுக்கிறார். அது என்ன? பாபா कहते हैं बच्चे तुम बल सभी की कनेक्शन में आओ. பாபா என்ன சொல்றாங்க அதுக்கு? குழந்தைகளே, நீங்க எல்லோருடைய தொடர்புல சம்பந்தத்துல வாங்க. நீங்க எந்த ஒரு வேலை செய்ய விரும்பினாலும் செய்யுங்கள். संपर्क में आना पड़ता है, रंगीन कपड़े पहनने पड़ते तो पहनो, பாபா மனா नहीं करते. நீங்க தொடர்புல வர வேண்டியிருக்கு, பிறருடைய காரிய விவகாரங்களோட சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கு, கலர் ட்ரெஸ் உடுத்த வேண்டியிருக்கு. பாபா அதுக்கு ஒரு பொழுதும் மறுப்பு சொல்ல. பாபா தூ சிறப் டைரக்ஷன் தேத்தே. பாபா இந்த ஒரு கட்டளை மட்டும் கொடுக்குறார், பச்சே தேக் சகித் தேக்கே சப் சம்பந்தோ சே மமத்துவ நிகால் முஜே யாத் கரோ. குழந்தைகளை தேக சகிதம் தேகத்தினோட அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் பற்றுதலை நீக்கி என்னை நினைவு செய்யுங்க. நீங்கள் எல்லாமே செய்யலாம், ஆனால் நினைவு செய்கிறது ரொம்ப அவசியமானது. பாபா முரளி சொல்கிறாங்க, ஃபைனல் बाप टीचर सदगुरु है, निश्चय बुद्धि में अभी नहीं है, अभी तो भूल जाते, स्टूडेंट्स कभी टीचर को भूलेंगे क्या? பாபா 3 சம்பந்தங்களும் இருக்கிறார், ஆனால் குழந்தைகள் அடிக்கடி தான் மறந்துடுறாங்க, புத்தியில் கொண்டு வர்றதில்ல. இப்போ கூட மறந்துடுறாங்க. அப்பா, டீச்சர், சத்குரு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொழுதும் டீச்சரை மறப்பாங்களா? ஹாஸ்டல் மே ஜோ ரஹते वो भी कभी नहीं भूलेंगे. பாருங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, அவங்க ஒரு பொழுதும் டீச்சரை மறக்க மாட்டாங்க. ஏன்னா டீச்சர் கூடவே இருக்க வேண்டியிருக்கும், சில இதெல்லாம் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட வேண்டியிருக்கும். ஜோ ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் में रहते हैं उनको पक्का होगा. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கவங்க நல்லா படிப்பாங்க, டீச்சரோட நிறைய அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், நிறைய அவங்க கற்றுக்கொள்ள முடியும், அதிக நேரம் கிடைக்கும். யா தோ ஓபி பக்கா நிச்சயம்னு, இங்கே அது கூட பக்கா நிச்சயம் இல்லைங்கிறார் பாபா. नंबरवार पुरुषार्थानुसार हॉस्टल में बैठे तो जरूर स्टूडेंट्स है, परंतु ये पक्का निश्चय नहीं है. இங்கே கூட வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரமாக குழந்தைங்க இங்கே படிக்கிறீங்க, ஹாஸ்டலில் இருக்கிறீங்க. பாபா இருந்த பொழுது ஹாஸ்டலில் இருந்தாங்கல்ல, அது சொல்கிறார் பாபா. அதுபோல் சமர்ப்பண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களையும் பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் இருக்கும்பொழுது நல்லா படிக்க முடியும். அப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ நிச்சயம் இருக்கணும். ஜான்தே சப் அப்படி அப்படி புருஷார்த்த அனுசார் பாதலேர். எங்கே இருந்தாலும் சரி, அவரவருடைய முயற்சி அனுசாரமாக பதவியை அடைகின்றோம். உஸ் படாய் மே தோ ஃபிர் பி கோய் பேரிஸ்டர் பன்தே, இன்ஜினியர் பன். அந்த படிப்பில் என்ன செய்கிறாங்க? படித்து லாயர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க இல்லையா, டாக்டர் ஆகுறாங்க. இங்கே நீங்கள் விஸ்வ மாலிக் ஆகுறீங்க. तो ऐसे स्टूडेंट की बुद्धि कैसी होनी चाहिए? நீங்கள் உலகத்துக்கு எஜமான் ஆகுறீங்கன்னா உங்களோட புத்தி எப்படி இருக்கணும் இல்லையா? நம்பர்வார் पुरुषार्थ सब पुरुषार्थ कर रही, कोई तो अच्छी यदि पास हो स्कॉलरशिप ले लेते. வரிசைக்கரமாக முயற்சி செய்கிறாங்க, அது அனுசாரமாக எல்லாருமே பிராப்தி அடைகிறாங்க. சில குழந்தைங்க நல்ல தேர்ச்சி அடைஞ்சிடறாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கிறாங்க, சில தேர்ச்சி அடைகிறதில்ல. அதான் வரிசைக்கரம்ன்றார் பாபா. படிக்கிறது எல்லாம் ஒன்று தான். சில குழந்தைங்க உங்களில் நல்லா படிக்கிறீங்க, சிலர் படிக்கிறதே இல்லை. பாருங்கள், கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க சரியாக படிக்க மாட்டாங்களாம். சொல்லுவாங்க, நீ போய் நல்ல புல்லை அறுக்கிறதுக்கு போ அப்படி சொல்லுவாங்களாம். இப்போ சந்தோஷமாக போயிடுவாங்களாம் படிப்பு வரலன்னு. ஏன்னா அது சுதந்திர வாழ்க்கையாக இருக்கும், அங்கே எதுவும் இதெல்லாம் கிடையாது, எப்போனா போய்க்கலாம். அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதுவும் செய்ய முடியாதுல்ல, அதுக்கும் திறமை தேவைப்படுது. மாடு வச்சு வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் திறமை தேவை, அதையும் நல்லா பண்ண முடியும். திறமை இருந்ததுன்னா அதையும் நல்லா பண்ண முடியும். அப்படி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிக்கிறத விட்டுட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. பட்னா பந்தன் கருத்து சமைச்சு படிக்கிறது அவங்களுக்கு பந்தனமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகணும், கரெக்ட் டயத்துக்கு எல்லாமே செய்யணும், ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லையா, மனப்பாடம் செய்யணும், அதெல்லாம் அவங்க கஷ்டமாயிடுது.
ऐसे भी बहुत होते हैं கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. सागर में जमींदार लोग भी कम नहीं होते, अपने को इंडिपेंडेंट बड़ा खुशी में समझते. பணக்காரலையும் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை. அவங்க தன்னை என்ன நினைப்பாங்க, இண்டிபெண்டாக இருப்பாங்க, எதையும் சார்ந்து இருக்கிறதில்ல, தனக்கு எல்லாமே உரிமை இருக்குது, எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப குஷியில் இருப்பாங்க, ஒரு போதையில் நஷாவில் இருப்பாங்க. நோக்கரி நாம் தோ நெய்யனா, ஏன்னா அவங்க வேலைக்காரன் அந்த எண்ணம் கிடையாதுல்ல. நம்ம வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், நமக்கு நிறைய பேர் கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆஃபீஸரி आदमी तो मनुष्य नौकरी करता மாதிரி ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க. तो अभी तुम बच्चों को बाप पढ़ाते, இதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டுருக்கு. இங்கே பாபா படிப்பிக்கிறார், விஸ்வ மாலிக் ஆகிறதுக்காக இங்கே பாபா படிப்பு சொல்லித்தரார். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைச்சிட்டு. பாபா சொல்கிறாங்க, நான் கல்பத்தினோட சங்கம யுகத்தில் வரேன். உஸ்கோ தும் ஜான்தே ஹோ, சங்கம யுகத்தில் இருக்கக்கூடிய பாபா நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அவருடைய வழிப்படி நீங்கள் நடக்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை இல்லற காரியத்தில் இருங்க. கோன் காத்தா தும் கப்படே ஆதி பதிலே ஒரு யார் சொல்கிறாங்க உங்களை நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் தான் அணியணும், இப்படி தான் இருக்கணும்னு உங்களை யார் சொல்கிறாங்க? யாரும் சொல்லலையே. நீங்கள் எது வேணால் அணிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் வியாபாரம் செய்கிறவங்க, அப்படி சம்பந்தம் தொடர்பு நிறைய இருப்பாங்க. எல்லோரும் கூட இருங்க, எல்லோரும் கூட பேசுங்க, வியாபாரம் செய்யுங்க, கலர் ட்ரெஸ் உடுத்திக்கோங்க, எங்கே வேணால் போயிட்டு வாங்க. வெளிநாடுகளுக்கு போக வேண்டியிருக்கு, நிறைய டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் எதுலேயும் பாபா மறுப்பு சொல்ல. கோய்பி கப்படா பயணம், இங்கே அதை பற்றி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. இங்கேயும் பாபா என்ன சொல்கிறாங்க, தேக சகிதம், தேகத்தோட எல்லா சம்பந்தங்களையும் விடுத்து உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சு நினைங்க. இதை மட்டும் பக்கா நிச்சயம், எங்கே இருந்தாலும் இதை மட்டும் செய்யுங்க. யோகா பண்ணும், முரளி கேட்கணும், பாபா நினைவில் எல்லாமே செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சிட்டீங்க இல்லையா? மாயையோட யுத்தம் நடந்துட்டுருக்குது. எப்படி கௌரவர்கள் பாண்டவர்களுடைய யுத்தம் சொல்லல, அந்த மாதிரி அது கதையில் காட்டுறாங்க. ஆயுதங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, யுத்தம் பண்ணாங்க. ஆனால் இங்கே யுத்தம் இதில் இங்கே ஆயுதம்லாம் கிடையாது, இது யாருக்குமே தெரியாது, குப்தமான யுத்தம். நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. மாயோட நம்ம ஆத்மாக்களோட யுத்தம் எப்படி நடக்குது. பாபா சொல்கிறாங்க, சப்சே படா துஷ்மன் ஹே ஹி காம், எல்லாத்தோட பெரிய கஷ்டம் கொடுக்குறது தெரியுன்னா காம் விகார். யோக பலத்தின் மூலமாக தான் நீங்கள் இது மேலே வெற்றி அடைய முடியும். யோக பலத்தினோட அர்த்தம் கூட சில குழந்தைக்கு புரியல. சதோ பிரதானமாக நீங்கள் இருந்தீங்க, யார் சதோ பிரதானமாக இருந்தாங்களோ அவங்க தான் தமோ பிரதானம் ஆயிட்டாங்க. பாபா சுயம் சொல்கிறார், நான் கூட இவரோட அநேக ஜென்மத்தோட அந்திம ஜென்மத்தில் பிரவேசம் ஆயிருக்கிறேன். இவர் தான் சதோ பிரதான் வந்தார், தமோ பிரதான் ஆயிட்டார். ததாத்துவம் நானே, அதுவே நான். பாபா ஒருத்தரை மட்டும் சொல்ல, ஒரு பிரம்ம பாபா மட்டும் சதோ பிரதானம் வந்து தமோ பிரதானம், எல்லாருமே அப்படி தான். சதோ பிரதான நிலையிலேருந்து தமோ நிலைக்கும், மீண்டும் சதோ பிரதான நிலைக்கும் நம்பர் வார் இருக்காங்க. பாபா அதில் ஃபஸ்ட் நம்பரில் இருக்கிறாரு. அதே மாதிரி வரிசைக்கிரமா எல்லாரையும் சொல்கிறார் பாபா. நம்பர் வார் சப்கோ காத்தே, நம்பர் வார் கौन कौन है, வரிசைக்கிரம்னா யார் யார், இங்கே எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிறார் பாபா. நாட்களாக ஆக உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், யாரெல்லாம் சதோ பிரதான நிலையை நோக்கி போகிறாங்க, எவ்வளோ உயர்ந்த பிராப்தி அடைய போகிறாங்க, எல்லாம் தெரியும். டைம் ஆக எல்லாம் தெரியும். மாலா கா தும்கோ சாட்சாத்கார் கராயங்க, மாலை, அந்த மாலையில் மணியாக யாரெல்லாம் இருக்காங்க காட்சி கிடைக்கும். ஸ்கூல் மே ஜப் ட்ரான்ஸ்ஃபர் होती तो सब मालूम पड़ जाता है. ஸ்கூலில் ஒரு கிளாஸில் அடுத்த கிளாஸ் போகும்போது அப்போ தெரிஞ்சு போயிடும் எல்லாமே, ரிசல்ட்டு வெளியே வந்துடும் இல்லையா? அப்போ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க யார் நல்லா படித்தாங்க அப்படின்றது அப்போ தெரியும். அச்சா, தாரணைக்கான விஷயம் இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, கபி பி யா ஹுசைன் நை மச்சானா, बुद्धि में रहे हम विश्व का मालिक बनने वाले, हमारी चलन वार्तालाप बहुत अच्छा होना चाहिए, कभी भी रोना नहीं. ஒரு பொழுதும் சத்தமிடுவது, வம்பு செய்வது கூடாது. புத்தியில் இருக்க வேண்டும், நாம் விஸ்வத்தின் மாலிக் ஆகக்கூடியவர்கள். நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சுவார்த்தை மிகவும் நல்ல விதமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அழக்கூடாது. இரண்டாவது, நிச்சய புத்தியுடையவராகி ஒரு தந்தையினுடைய வழிப்படி நடக்க வேண்டும். ஒரு பொழுதும் குழப்பம் அடையக்கூடாது. ஒரு பொழுதும் குழப்பத்தில் வரக்கூடாது. ஒரு பொழுதும் சோம்பேறித்தனத்தில் வரக்கூடாது. நிச்சயமேகி விஜய்கி, நிச்சயத்தில்தான் வெற்றி இருக்கின்றது.
इसलिए अपनी पाई पैसे की मत नहीं चलाने. நிச்சயத்தில் தான் வெற்றி இருக்குது. அதனால் தன்னுடைய பிரயோஜனமற்ற வழியில் செல்லக்கூடாது. தன் விருப்பப்படி எந்த விதமானதும் செய்யக்கூடாது. பாபா என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் பல மடங்கு நன்மை இருக்குது. வரதானம். किसी भी परिस्थिति में फुल स्टॉप लगाकर स्वयं को परिवर्तन करने वाले सर्व की दुआएं के पात्र भवन. எந்த ஒரு விதமான பிரச்சனையிலும் ஃபுல் ஸ்டாப் புள்ளி வைத்துவிட்டு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைவருடைய ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமானவர் ஆகுக. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி எப்போ வைக்க முடியும்? எப்போ பிந்து ஸ்வரூப பாபா மற்றும் பிந்து ஸ்வரூப ஆத்மா இது ரெண்டனுடைய நினைவு இருக்குதோ அப்போ தான். कंट्रोलिंग पावर இருக்க வேண்டும். जो बच्चे किसी भी परिस्थिति में स्वयं को परिवर्तन कर फुल स्टॉप लगाने में स्वयं को पहले ऑफर करते. எந்த குழந்தைங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பரிஸ்திதி வருது, ப்ராப்ளம், அப்போ தன்னை மாற்றம் செய்து கொண்டு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தன்னை முதல்ல ஆஃபர் பண்ணுறாங்க, முதல்ல தான் தயாராகிடுறாங்க. அந்த குழந்தைகள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாயிடுறாங்க. உன்னை ஸ்வயம்கோ ஸ்வயமே துவாய் அர்த்தாத் குஷி மில்து. அவங்களுக்கு தனக்குத்தானே என்ன ஆகிடுமா, ஆசீர்வாதம் தனக்குத்தானே பண்ணிக்குவாங்க. அதாவது தனக்குத்தானே குஷி அடைஞ்சிடுவாங்க. பாபா மூலமாகவும் பிராமண பரிவாரத்தின் மூலமாகவும் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஸ்லோகன். जो संकल्प करते हो उसी बीच बीच में दृढ़ता का डप्पा लगाओ तो विजयी बन जाएंगे. யார் சங்கல்பம் செய்கிறாங்க, சங்கல்பம் செய்யும் பொழுது அதான் என்ன நினைக்கிறாங்க, இடையிடையில என்ன பண்ணும், திடத்தா உறுதித்தன்மையினுடைய அந்த ஸ்டாம்ப்னு சொல்லும். உறுதித்தன்மை என்ன பண்ணுவாங்க, நம்ம கொண்டு வந்துடும். அப்போது வெற்றி என்பது அவசியம் கிடைத்துவிடும். சங்கல்பம் செய்கிறதுக்கு இடையில என்ன கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம்ல, கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்றது இடையிடையே நமக்கு நாமளே என்ன பண்ணணும், சொல்லிக்கணும். பாபா இன்னைக்கு அவ்வேக் தசமிக்கு சொல்கிறாங்க, ஜிஸ்கே சாத் ஸ்வயம் சர்வசக்திவான் பாப் கம்பைன்டு ஹே. யார் கூட ஸ்வயம் சர்வசக்திவான் பாபா இணைந்திருக்கிறார், அவர்கள் அனைத்து சக்திகளையும் தானாகவே கூட கொண்டு வந்துடுவான். அவங்க கூடவே இருக்கும் அந்த எல்லா சக்திகளும். பாபா நினைக்கும் பொழுது எல்லா சக்திகளும் தானாகவே அவர்களிடத்தில் துணையாகிவிடும். எங்கே எல்லா சக்திகளும் இருக்கோ அங்கே வெற்றி என்பது இல்லைன்றது அசம்பவம். அப்போ வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது. कोई अच्छा साथी लौकिक में भी मिल जाता है. இப்படி பாருங்கள், ஒரு நல்ல துணைன்றது லௌகிக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு துணை கிடைப்பாங்க. तो उसको छोड़ नहीं सकते, அவங்கள நம்ம விட முடியாது. ये तो अविनाशी साथी. லௌகிக்கத்தில் கொஞ்சம் காலத்து கிடைச்சாலே அவங்க இருக்க மூலமாக இது நடக்குது அது நடக்குது என்ன பண்ணுவோம், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் எல்லாருமே விரும்புவாங்க. அந்த மாதிரி இவர் யார், அழிவில்லாத துணை கிடைச்சிருக்கார். இந்த துணை ஒரு பொழுது உங்களை ஏமாற்ற போகிறது இல்லை. சதா அவங்க கூட இருக்கிறார். சதா கூட இருந்து என்ன தேவையோ அதெல்லாம் செய்துட்ருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சிருக்காருன்னா அப்போ நீங்கள் அவசியம் வெற்றி மூர்த்தியாக ஆக முடியும். அச்சா, ஓம் சாந்தி.